رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அல்லாஹ் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப எல்லா வசனங்களில் வரும் சூரா எது? இதுக்கான ஆன்சர் சூரத்துல் முஜாதலா. ஷவ்வால் மாதம் முதல் ஜுமா இரவில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். பரக்கத்தான இந்த இரவில் உங்கள் வீட்டிற்கு ரிசுக்கை கொண்டு வரும் ஒரு 2 குர்ஆன் ஆயத்துக்களை சொல்ல போகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை அதிகம் தருகின்றான், தான் நாடியவர்களுக்கு குறைத்தும் தருகின்றான். ஒருவருக்கான ரிசுக்கை அவர் தாய் வயிற்றில் இருக்கும் போதே அவன் எழுதி வைத்து விட்டான். மரணம் வரை அவனுக்கான ரிசுக் என்னவோ அது வந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது. சில நேரங்களில் நாம் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். போதிய வருமானம் இல்லாமல் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என, எதிர்காலம் பற்றிய ஒரு பயம் என எல்லாம் சேர்ந்து நம்மை கவலையில் ஆழ்த்திவிடும். நமக்கான ரிசுக் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது என்றாலும் நாம் அல்லாஹ்விடம் அது குறித்து கையேந்தும் போது அந்த ரிசுக் உடனடியாக நம்மை அடையலாம், அல்லது எழுதப்பட்டு விட்டதை கூட அல்லாஹ் அதிகமாக தரலாம். அவன் நாட்டப்படி அவன் என்ன வேணும்னாலும் செய்வான். எழுதிய விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் அவனிடமே உள்ளது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியை மாற்றக்கூடிய அமல் துவா என கூறியுள்ளார்கள். நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் நம் விதியை மாற்றும். ஏழ்மையிலிருந்து நம்மை அந்தஸ்தான இடத்திற்கு கொண்டு செல்லும். வறுமையால், கடனால், எதிர்காலம் குறித்த பயத்தால் கவலைப்படுபவர்கள் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2 வசனங்களை ஒரு முறை பொருள் உணர்ந்து ஓதிட்டு படுங்க. நிச்சயம் வாழ்க்கை மாறும். அப்படி நம் பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வயர்ஸுக்ஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. இதோட மீனிங் என்னென்னா, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி தக்வாவோடு நடக்கிறாரோ அவருக்கு அவன் நெருக்கடிகளிலிருந்து வெளியேற ஒரு வழியை உண்டாக்குவான். மேலும் அவர் எண்ணி பார்த்திராத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பான். இந்த துவாவை வெறும் அரபியில் மட்டும் ஓதுனா உங்களுக்கு புரியாது. இதனோட தமிழ் அர்த்தத்தை படிக்கும்போது மட்டும்தான் புரியும் இந்த வார்த்தைகள் எப்படி நம் நிலையை மாற்றும் என. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என நினைத்துவிட்டால் எப்படியும் அவன் தந்து விடுவான். தன்னை நம்பியவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எல்லாம் ரிசுக் நம்மை தேடி வரும். வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவபூர்வமாக இதை உணர்ந்திருப்பீங்க. முக்கியமாக நமக்கு பணம் தேவைப்படும். அந்த நேரம் அது நமக்கு வந்தே ஆக வேண்டும். அப்படி வராமல் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட சுத்தமாக அந்த பணம் இருக்காது. ஏதோ மேஜிக் போட்ட மாதிரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த பணம் கிடைத்து நம்முடைய சிக்கலும் தீர்ந்துவிடும். இக்கட்டான அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் நாம் கையேந்தி இருப்போம். அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு வழியையும் காட்டியிருப்பான். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டுமல்ல, நிறைய இக்கட்டான சூழ்நிலையிலும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், அல்லாஹ்வின் மீது முழு தவக்கல் வைப்பது. இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்தில் யாரெல்லாம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், வறுமையில் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த ஆயத்துக்களை ஓதுங்க. குர்ஆன் ஆயத்து இது, பவர்ஃபுல்லான ஆயத்து. நிச்சயம் உங்களை பண நெருக்கடியிலிருந்து இது காப்பாற்றும். தொடர்ந்து ஓதி வந்தால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். கடற்கரையிலிருந்த ஓர் ஊர் மக்களுக்கு எந்த நாளன்று மீன் பிடிக்க அல்லாஹ் தடை விதித்திருந்தான்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.